ஓய்வை அறிவிக்கும் கோலி, ரோஹித் சர்மா. ஆர்சிபி அணியிலிருந்து விலகிய ஹசல்வுட், மும்பை அணியிலிருந்து விலகும் பும்ரா, ஐபிஎல்லில் கொண்டு வந்த புதிய விதிகள், இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நாளைக்கு இந்திய விசஸ் நியூசிலாந்து இவங்க ரெண்டு பேருக்கு மீடியான சாம்பியன் டிராஃபி ஃபைனல் மேட்ச் கோலாகலமாக துபாயில் நடக்க போகுது. இதுக்காக ரெண்டு அணியுமே தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்திய அணியுடைய முக்கிய வீரராக இந்த தொடரில் பங்கேற்றிருக்க கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் விராட் கோலி இந்த தொடருக்கு பிறகு ஓடிஐ தொடரிலிருந்து ஓய்வு பெற போகிறதா பரபரப்பு தகவல் ஒன்று வெளியாயிருக்கு. அதாவது இந்திய அணியை வழிநடத்துகிற ரோஹித் சர்மா கேப்டனாக சிறப்பாக செயல்பட்டாலும் பேட்ஸ்மேனாக அவர் கொஞ்சம் ஃபார்ம் அவுட்டில் தான் இருக்கார். மேலும் அடுத்து இந்திய அணி ஓடிஐ வேர்ல்டு கப்புக்காக தயாராக போகிறாங்க. இதுக்கு இன்னும் 2 வருடம் தான் இருக்குது. இதனால ரோஹித் சர்மா அவர்கள் இந்த போட்டிக்கு பிறகு ஓய்வு அறிவிக்க போகிறதாகவும் அவருக்கு பதிலாக இந்திய அணியுடைய கேப்டனா சுபம் கில் அப்படி இல்லைன்னா சேயஸ் ஐயர் இதற்கப்புறம் செயல்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. கம்பீர் மற்றும் தேர்வுக்குழு தலைவர்களுடைய முடிவும் அதுதான் இருக்கிறதாகவும் இது குறித்து ரோஹித் கிட்டையும் பேசியிருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. இந்திய அணி ஃபைனலில் கோப்பையை வெற்றி பெற்றால் ரோஹித் சர்மாவுடைய ஓய்வு அப்டேட் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே போல தான் விராட் கோலி தற்போது சூப்பரான ஃபார்மில் இருந்தாலும் இளம் வீரர்களுடைய வருகையை கருத்தில் கொண்டு கோலியும் ஓடிஐ தொடரிலிருந்து ஓய்வு பெற வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ நாளைக்கு 10 மணிக்குள்ளே தெரிஞ்சிடும். ஸோ இந்திய அணி கோப்பையை ஜெயிக்கிறாங்களா, விராட் கோலி, ரோஹித் சர்மா ஓடிஐலிருந்து ஓய்வு பெற போகிறாங்களா அப்படிங்கிறது. அடுத்தது ஐபிஎல்லில் முக்கிய விதியை அமல்படுத்தியிருக்காங்க பிசிசிஐ. ஐபிஎல்லில் அதிக ரன் அடிக்கக்கூடிய வீரர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரஞ்சு கப், அதிக விக்கெட் எடுத்தால் கொடுக்கக்கூடிய பபுள் கப்பை அந்தந்த வீரர்கள் முதல் 2 ஓவருக்கு கண்டிப்பாக தொப்பியை களத்தில் அணிஞ்சு இருக்கணும் அப்படிங்கிற விதியை கொண்டு வந்திருக்காங்க. அதன் பிறகு தான் அந்த தொப்பியை கலட்டி வச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி விதியை கொண்டு வந்திருக்காங்க. அடுத்ததான் பயிற்சி ஆட்டம் நெட்டில் மட்டும்தான் இருக்கும். பயிற்சியின் போது எல்இடி டிவியை உடைச்சா வார்னிங் மற்றும் அபதாரம் விதிக்கப்படும். ஒவ்வொரு வீரரும் மைதானத்தில் இருந்து இன்னொரு மைதானத்துக்கு செல்ல அந்தந்த அணி பேருந்தில் மட்டும்தான் செல்லணும், தனியாக காரில் செல்லக்கூடாது. ஃபேமிலி மெம்பரை பயிற்சியின் போதும் ஆட்டத்தின் போதும் ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு அழைச்சிட்டு வரக்கூடாதுன்னு இருக்காங்க. மேலும் சீவ்லெஸ் ஜெர்சி அணியையும் தடை விதிச்சிருக்காங்க. சீவ்லெஸ் ஜெர்சியும் இதற்கப்புறம் பிளேயர்கள் ஐபிஎல் அணி வீரர்கள் அணியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் ஆர்சிபி அணியை சேர்ந்த தரமான ஆஸ்திரேலிய ஃபாஸ்ட் பவுலர் ஹசல்வுட் ஐபிஎல் தொடரிலிருந்து விலகி இருக்கிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஹசல்வுட் தற்போது இன்ஜுரி காரணமாக ஓய்வில் இருக்கார். அவர் அடுத்து நடக்க போகிற வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன் ஃபைனல்லையே அந்த அணிக்காக விளையாட மாட்டார்னு தகவல் வெளியாயிருக்கு. அவருடைய இன்ஜுரியுடைய தன்மை பெருசாக இருக்கிறதுனால அவர் ஐபிஎல் போட்டியிலிருந்து விலக போகிறதாகவும் அடுத்த 4 மாதம் அவர் ரெஸ்ட் எடுக்க போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. இதனால இது ஆர்சிபி அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. அவருக்கு பதிலாக ஆண்டர்சனை ஆர்சிபி அணி உள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்கிறதா சொல்கிறாங்க. மேலும் ஆர்சிபி அணியில் விளையாடுறது என்னுடைய ஆசைன்னு பாகிஸ்தான் முன்னாள் வீரர் முகமது அமீரும் சொல்லியிருக்காரு. ஆனால் முகமது அமீர் பாகிஸ்தான் வீரராக இருக்கிறதுனால அவர் ஐபிஎல்ல விளையாட முடியாது. இதனால் ஆர்சிபி அணி ஆண்டர்சனை ஹசல்வுட்டுக்கு பதிலாக அணிக்குள்ளே கொண்டு வர வாய்ப்பு இருக்குது. அதே போல் பும்ராவும் முதல் 2 வாரம் மும்பை அணிக்காக ஐபிஎல் போட்டியில் பங்கேற்க மாட்டார் அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ தகவல் வெளியாயிருக்கு. பும்ராவும் இன்ஜுரி காரணமாக தற்போது ரெஸ்ட்டில் இருக்கார். சாம்பியன் டிராஃபி தொடரில் கூட அவர் ஸ்குவாடில் கூட இல்லை. ஸோ இப்படி இருக்கக்கூடிய பும்ராவுடைய காயத்துடைய தன்மையும் ரொம்ப சிவியராக இருக்கான். இதனால் அவருக்கு கூடுதலாக ரெஸ்ட் தேவைப்படுதான். இதனால் ஏப்ரல் 2வது வாரத்துக்கு பிறகு மும்பை அணியில் இணைய சின்ன வாய்ப்பு இருக்கிறதாகவும் அவருடைய காயத்துடைய தன்மை பெருசாக இருந்தால் அவர் ஐபிஎல் இருந்து விலகவும் வாய்ப்பு இருக்கிறதா பரபரப்பு தகவல் வெளியாயிருக்கு. ஸோ ஆர்சிபி அணி ஹசல்வுட்டுக்கு பதிலாக பாகிஸ்தான் வீரர் அமீரை உள்ளே கொண்டு வந்தால் எப்படி இருக்கும்? ஸோ ஹசல்வுட்டுக்கு பதிலாக ஆர்சிபி அணி எந்த வீரரை எடுக்கணும்? ஸோ பும்ரா இல்லாமல் முதல் 2 வாரம் மும்பை அணி ஐபிஎல் விளையாட போகிறாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஐபிஎல்லுடைய புதிய விதிகள் பற்றி என்ன நினைக்கிறீங்க? ரோஹித் சர்மா, விராட் கோலி சாம்பியன் டிராஃபி தொடருக்கு பிறகு ஓடியிலிருந்து ஓய்வு பெறணுமா பெறக்கூடாதா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட் லீவ் பண்ணுங்கள். இந்த ரிப்போர்ட் இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.